My channel is 0 to juniors in commerce and accountancy classes. நம்ம பார்க்குறது economics 11th standard chapter 1 introduction to microeconomics. So day 2 இது. So short questions பார்க்கலாம். Explain the scarcity definition of economic and access it. So economics னா science, it's study about human behavior. So human behavior பத்தி படிக்கிறது தான் வந்து scarcity definition. இது வந்து relation between ends and scarce means which have alternative uses. ஸோ இந்த ஒரு டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஸோ வாண்ட்ஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். ஸோ ரிசோர்ஸஸ் வந்து நிறைய இருக்குது, கம்மியாக இருக்குது. ஒரு கூட்ஸை வந்து ஒரு வாண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸஸ் இருக்குது. அந்த ஸ்கேர்சிட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து தேர்ஸ்டியாக இருக்குது. ஸோ நான் வந்து ஐ கேன் கோ வித் வாட்டர், ஐ கேன் ஹாவ் அ ஜூஸ். ஸோ இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணுறது தான் வந்து வில் கால் ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன். ஸோ ராபின்சன் வந்து என்ன சொன்னார்னா, இதோட ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன் வந்து ராபின் டஸ் நாட் மேக் எனி டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கூட்ஸ் கண்டக்டட் டு ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் கூட்ஸ் தட் ஆர். ஸோ இவர் வந்து என்ன சொன்னார், கூட்ஸ் பற்றி தான் யோசிச்சார் தவிர ஒரு வெல்ஃபேர் பற்றி யோசிக்கவே இல்லை. அவர் வந்து ரிசோர்ஸஸ் அலோகேஷன் பற்றி தான் பேசியிருக்காரு. பட் எப்படி அது வந்து மக்களுக்கு எப்படி போகும் அதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை. ஸோ இவர் வந்து தியரி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கவர் பண்ணல. What are the crucial decision involving what to produce? ஸோ இங்கே வந்து எது ப்ரொடியூஸ் பண்ணணும், ஃபுட்டு, கிளாத்திங், ஹவுசிங் ப்ரொடியூஸ் பண்ணலாமா, லக்ஸரி குட்ஸா, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணலாமா இல்லை இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாமா, ரிசோர்ஸஸ் எஜுகேஷனில் போடலாமா இல்லை மிலிட்ரி ஹெல்த் அதில் போடலாமா, கன்சப்ஷன் குட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஃபியூஷன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா கன்செப்ஷன்னா ஃபர்ஸ்ட் ஹியூமன் வாண்ட்ஸ் வந்து கன்செப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யூஸ் ஆகும். லைக் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதை கன்சியூம் பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஒரு இன்புட்ஸை வந்து அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்ச்னா ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்டு வாங்குறது விற்கிறது. டிஸ்ட்ரிபியூஷன்னா வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், அதில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரைட் இப்படி தான். ஸோ கன்செப்ஷன், ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ illustrate different features of services. ஸோ சர்வீசஸ் பார்த்து இன்டான்ஜிபிள்னா நம்ம பார்க்க முடியாத ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்டான்ஜிபிள் சொல்லுவாங்க. ஸோ குட்வில், பேட்டன்ட், பிராண்ட் இமேஜ் இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. ஹெட்ரோஜினியஸ்னா ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து சர்வீசஸும் மேக்கர்ஸ் கிட்ட இன்செப்பரபிள். ஸோ பெரிஷபிள். ஸோ கூட்ஸ் வந்து சர்வீசஸ் கேனாட் பி ஸ்டோர்ட் ஆஸ் இன்வென்ட்ரி. இது வந்து ஒரு வாட்டி சர்வீஸ் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சது தான். Important features of utility. Utility வந்து psychological, not equivalent to usefulness, not the same as pleasure. Utility is relative and personal and relative. Utility is a function of intensity of human want. Unity is a subjective concept. Utility cannot be measured. Unity has no ethical or moral significance. ஸோ மைக்ரோ அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து சின்ன சின்ன இண்டிவிஜுவல் பற்றி படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா அக்ரிகேட் அவுட்புட், நேஷனல் அவுட்புட், நேஷனல் சேவிங்ஸ் அதை பற்றி படிக்கிறது மேக்ரோன்னு சொல்லுவாங்க. இது வந்து சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் பற்றி படிப்பாங்க. இது பெரிய காம்பனன்ட்ஸ் பற்றி படிப்பாங்க. இது வந்து ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இது வந்து ஜென்ரல் ப்ரைஸ் பற்றி படிப்பாங்க. இது ப்ரைஸ் தியரின்னு சொல்லுவாங்க. இது இன்கம் தியரின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் பற்றி படிப்பாங்க. இது என்டையர் எக்கானமி பற்றி படிக்கிறது தான் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ்னா வாட் இட் இஸ், நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ்னா வாட் ஆட் டு பி. இது வந்து ப்ராப்ளம்ஸ் பற்றி எக்ஸாம் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி கன்க்ளூஷன் ரிசல்ட் வந்து டிஃப்ரெண்ட் வேறு வேறு கன்சிடரேஷன் வழியாக வாங்குவாங்க. இது வந்து பாசிட்டிவ் சயின்ஸ் வந்து வுட் பி லுக்ட் இன் வை அண்ட் ஹவு, நார்மேட்டிவ் குட் ஆர் பேட் பற்றி. ஸோ அவ்வளோதான் டே 2 வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.